வாக்கு திருட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது. ராயப்பேட்டை மணிக்கூண்டிலிருந்து சத்தியமூர்த்தி பவன் வரை நடைபெற்ற பேரணியில் கட்சியின் மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லும் மோடி அரசு வாக்குச்சீட்டு தொடர்பான தரவுகளை கொடுக்க மறுப்பது ஏன் என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். மோடி அரசு டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது என்று 10 வருடமாக கூறி வருகிறார்கள். டிஜிட்டல் மயமாக மாறப்பட்டது என்றால் நாங்கள் கேட்கும் தரவுகளை ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்? 7 அடி உயரமுள்ள வாக்கு விவரங்களை காகிதம் மூலமாக கொடுப்பது ஏன்? மதுரை தமுக்க மைதானத்திலிருந்து காந்தி அருங்காட்சியகம் வரை மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரசார் பேரணியாக சென்றனர். பேரணியில் கலந்து கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இந்த பிரச்சனையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியாக இணைந்து செயல்படும் என்றார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திருப்பத்தூரில் மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ரயில் நிலையம் வழியாக காங்கிரஸ் மைதானத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை கண்டித்து புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி சென்றனர். அப்போது பிஜேபியையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு அவர்கள் சென்றனர்.